41ാவது ശ്ലോകം. ഭാർഗവശ്ച്യവനഃശാന്തസ്താപസ സംസ്ഥിതോ മുനി ജ്ഞാത്വാസൗ വിജനം സ്ഥാനം തപസ്തേപേ സമാഹിത. ഭാർഗവകുലത്തില് ജനിച്ച அமைதியான தபஸ்வியான செவனன் அந்த இடம் ആരുമില്ലാത്ത ഒരു നല്ല സ്ഥാനമാക്കുമെന്ന് നനച്ചിട്ട് കോൺസെൻട്രേഷനോട് കൂടിയിട്ട് അങ്ങ് തപസ്സില് മുഴുകി ഭഗവാന് തപസ് പണിയിട്ട് ഉക്കാന്നിട്ടുണ്ടാർ. 42ാவது ശ്ലോകം. കൃത്വാ ദൃഢാസനം മൗനമാധായ ജിതമാരുത ഇന്ദ്രിയാണി ച സംയമ്യ ത്യക്താഹാരസ്തപോ നിധേ. செவன மகர்ஷி அவருக்கு சூட்டபிளான ஒரு ஆசனத்துல உக்காந்துட்டு சமநலமா இருக்கிற இடத்துல அனுகூலமான சிச்சுவேஷன்ல உக்காந்துட்டு மௌனமா உக்காந்துட்டு முதல்ல பிராணனை கண்ட்ரோல் பண்ணினார். அதுக்கப்புறம் இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணினார். தபசு செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டு அவரு உணவையையும் உபேட்சிச்சார். 43ாவது ஸ்லோகம். ജലപാനാദിരഹിതോ ധ്യായന്നാസ്തേ പരാംബികാ സവൽമീകോ ഭവദ്രാജൻ ലതാഭി പരിവേഷ്ടിത. ജലപാന ആദിരഹിതഃ ധ്യായൻ ആസ്തേ പരാമംബികാം സവൽമീകഃ അഭവത് രാജൻ ലതാഭിഹി പരിവേഷ്ടിത. சாப்பாடு சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம ஆதிபராசக்தியான அந்த ஜெகதம்பிகைய தியானிச்சுட்டு இருந்தார் செவன மகர்ஷி. அப்படி இருக்கிற அந்த மகர்ஷியோட சரீரத்துல அங்க இருக்கிற சுற்றி பணஞ்சு கிடக்கிற வள்ளிகள் எல்லாம் மூடித்து. அதே மாதிரி செதல் புற்று அவரோட சரீரத்துல மூடித்து. அதானது கரையான் புற்று மண்ணால அவரோட உருவம் வெளியில காண முடியாம ஒரு மண் கூன மாதிரி மூடி மறைச்சது. 44வது ஸ்லோகம். காலேன மஹதாராஜன் சமாகீர்ணம் பிபீலிகை ததாச சம்ருதோ தீமான் மிருத்பிண்ட இவ சர்வதா. காலம் மெல்ல மெல்ல இப்படி போச்சு. காலத்தோடு சுற்றி கறக்கத்தால அங்க முழுவன் எறும்பு ஓடி நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சது. எங்க பார்த்தானாலும் எறும்பு. செவன மகர்ஷியானா அந்த மண் கூனேக்குள்ள உக்காந்துட்டு இருக்கார். 4 ചുറ്റിലും எறும்புகள் இப்படி ஓடுறது. 45வது ஸ்லோகம். கதாசித் சமஹீபாலா காமினி கண சம்ருதா ஆஜகாம சரோராஜன் விஹர்த்துமிதமுத்தமம். ஒருக்கா ராஜா என்ன பண்ணினார்? அதானது சுகன்யையோடு அப்பாவான ஷர்யாதி அப்படிங்கிற ராஜா அவரோட மனைவிகளோடு கூடிட்டு இந்த சிரேஷ்டமான சரசுல சந்தோஷமாயிட்டு கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கு வேண்டிட்டு அங்க வந்தார். 46வது ஸ்லோகம். ஷர்யாதி சுந்தரி விருந்த சம்யுத சலிலே மலே சலிலே அமலே கிரீடாசக்தோ மஹீபாலோ பபூவ கமலாகரே. ஷர்யாதி மகாராஜா தாமரைகள் ரொம்ப வழிஞ்ச அந்த பொய்கையில அந்த புனிதமான நதியில இறங்கி அவரோடு
நிறைய மனைவிகள் அவருக்கு உண்டு. அந்த மனைவிகளோடு கூடிட்டு 4000 மனைவிகளாக்கும் அவருக்குள்ளது. அப்படி 4000 மனைவிகளோடு கூடிட்டு நன்னா அந்த நதிக்குள்ள இறங்கி ரசிச்சு குளிச்சார். 47வது ஸ்லோகம். சுகன்யாவனமாசாத்ய விஜஹார சகீவ்ருதா சுமனாம்சி விஜின்வந்தி சஞ்சலா சஞ்சலோபமா. லக்ஷ்மி தேவிய மாதிரி அழகாயிருக்கிற சுகன்யை ശര്യാദി മഹാരാജാവോട് പുത്രിയാണ് സുകന്யை തോഴികളോട് കൂടിയിട്ട് വനത്തില പൂക്കളെ തേടിയിട്ട് 4 പക്കവും ചുറ്റി നടന്ന് குஷியா நடந்துட்டு காரணமில்லாதக்கு காரியம் உண்டாகாது. அந்த காரணத்தை அக்கம் இங்கே சொல்லிட்டு இருக்கார். 48வது ஸ்லோகம். சர்வாபரண சம்யுக்தா ரணச்சரண நூபுரா சங்கிரமமானா வல்மீகம் சவனஸ்ய சமாசத சமாசத சம் ஆசத சமாசது. சர்வ ஆபரணங்கள் போட்டு ரொம்ப அழகா ஜொலிச்ச அவளோடு காலில அணிஞ்சிருக்கிற கொலுசு சத்தம், அங்க நடக்கிறதெல்லாம் அந்த கொலுசு ஜில் ஜில்னு கேட்கறது. அப்படி கொலுசு சத்தத்தோடு கூடிட்டு அந்த பூங்காவனத்தை சுத்தி சுத்தி நடந்து செவன மகர்ஷி உட்கார்ந்து இருக்கிற அந்த புத்துக்கு நடுவில் வந்து சேர்ந்தா. செவன மகர்ஷியை வெளியில காணோம். அங்க ஒரு பெரிய மண்புத்து தான் இருக்கு. அங்க வந்து சேர்ந்தா. 49வது ஸ்லோகம். क्रीडा सक्तोपविष्टा सा वल्मीकस्य समीपदा ददर्शदास्य रन्ध्रे वै गद्योद इव ज्योतिषी. அந்த செதல் புத்துக்கு பக்கத்துல விளையாடிட்டு இருந்த ശര്യാദി புத்திரியான சுகன்யை, அவளுக்கு அந்த டைம்ல அந்த புத்துக்குள்ளேந்து சின்ன ஒரு கேப் தெரியற மாதிரியும் அந்த கேப்லேருந்து ஒரு சின்ன மின்மினி பூச்சி பறக்கிற மாதிரி என்னவோ ஒன்று ஜொலிக்கிற மாதிரியும் அவளுக்கு காணறதுக்கு சாதிச்சது. 50வது ஸ்லோகம். ஏதோ 2 மின்மினி பூச்சிகள் அந்த செதல் புத்துக்குள்ள இருக்கிற மாதிரியாக்கும் அவளுக்கு அந்த தேஜஸ பார்த்தோன தோணித்து. கிமேததி சஞ்சிந்திய சமுத்தர்த்தும் மனோததே கிரஹீத்வா கண்டகம் தீக்ஷ்ணம் துவரமானா கிருஷோதரி. அது என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு அந்த துவாரத்தை நோண்டி பார்க்கறதுக்கு தீர்மானம் பண்ணினா. ஒரு ஷார்ப்பா இருக்கிற ஒரு முள் எடுத்துட்டு வந்தா. എന്നിട്ട് அதிசீக்கிரமா அந்த அழகி என்ன பண்ணினா. 51வது ஸ்லோகம். சாதிருஷ்டா முனினா பாலா சமீபஸ்தா கிருதோத்யமா விஜரந்தி சுகேஷாந்தா மன்மதஸ்யேவ காமினி. அந்த மண் புத்துக்கு பக்கத்துல வந்து தோண்டி பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சோன்னே அந்த மண் புத்தை நோண்டி அதுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் என்னவாக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சோன்னே அதுக்குள்ள மின்னாமினுங்க இருக்கோ அப்படின்னு தேடுறதுக்கு ஆரம்பிச்சோன்னே அந்த மண் புத்துக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கிற செவன மகர்ஷி அழகாயிட்டு நிற்கிற கருப்பு கலர்ல நிறைய நீட்டமான முடியோடு கூடிட்டு நிற்கிற அந்த கன்னிகைய அந்த மாமுனி பார்த்தார். 52வது ஸ்லோகம். தாம் வீட்சிய சுததீம் தத்ர க்ஷாமகண்டஸ்தபோநிதி தாம் பாஷத கல்யாணீம் கிமேததிதி பார்கவா. அவருக்கு அவரோட தொண்டை ரொம்ப தண்ணி இல்லாம வறண்டு போச்சு.
എന്നിട്ട് கரகர அப்படிங்கிற சத்தத்துல செவன மகர்ஷி அழகியா இருக்கிற அவளை பார்த்துட்டு என்ன வாக்கம் இது அப்படின்னு கேட்டார். தொண்டை வறண்டு இருக்கிறதுனால அவரோட பேச்சு ஸ்மூத்தா இருக்கலை. 53வது ஸ்லோகம். தூரம் கச்ச விஷாலாட்சி தாபசோஹம் வரானனே மா பிந்த ஸ்வாத்யவல்மீகம் கண்டகேன கிருஷோதரி. பெரிய கண்கள் இருக்கிறவளே நகர்ந்து போ அழகி, நான் ஒரு தாபசனாக்கும், முள்ளால இப்போ இந்த மண்புற்ற நோண்டி களையாதே, நான் இதுக்குள்ள சொத்தமா உட்காந்து தபசு பண்ணிக்கிறேன். 54வது ஸ்லோகம். தேனேதம் ரோச்யமானாபி சாஜாஸ்யன ஸ்ருணோதி வை கிமு கல்விதமித்யுக்த்வா கிமு கலு இதம் இதி உக்த்வா நிர்பிபேதாஸ்ய லோஜனே. இப்படி அவர் அவகிட்ட சொன்னார் அப்படின்னாலும் அவளோட காதுல அது கேட்கலை. இது என்ன வாக்கும் அப்படின்னு தெரியறதுக்கு வேண்டிட்டு அவரோட கண்களை குத்தி பிளர்ந்தா. அந்த புற்றுக்குள்ள உட்காந்து அவரு பேசினது இவளோட காதுல கேட்கலை. அதனால இது என்ன வாக்கும் அப்படின்னு தெரியாத நிலைமையில கையில இருக்கிற முள்ளால அவரோட கண்களை குத்தி பொட்டிச்சா. 55வது ஸ்லோகம். தெய்வேன நோதிதாபித்வா ஜகாம நிருபகன்யகா கிரீடந்தி சங்கமானாசா கிம் கிருதம் துமயேதி ஜ. ஏதோ கெட்ட நேரத்துல இப்படி ஒரு பிரேரணை உண்டாயிட்டு அந்த ராஜகுமாரி அப்படி செஞ்சுட்டு அங்கேருந்து போன. விளையாட்டா செஞ்சதாக்கும்னாலும் நான் என்ன இப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு அவள் இப்படி யோசனை பண்ணவும் செஞ்சா. 56வது ஸ்லோகம். சுக்ரோத சததா வித்த நேத்ர பரமமன்யுமான் வேதனாபியர்தித காமம் பரிதாபம் ஜகாமஹ. ரொம்ப ரொம்ப கோபம் வந்த செவன மகர்ஷி வலி தாங்க முடியாம சுகன்யா அப்படிங்கிற அழகிய கோவிச்சுண்டார். அவரு சாத்விகமான வேலையாக்கும் அங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கார். தபஸ்யாக்கும் சத்குணம் கூடி நிற்கிற அவஸ்தையாக்கும். ஆனா சரீரத்துல உண்டான அந்த வேதனை வலி காரணம் அவருக்கு சத்குணம் கொஞ்ச நேரத்துக்கு காணாம போச்சு. அப்ப அவருக்கு கோபம் அப்படிங்கிறது வந்தது. கோபத்தால அவகிட்ட கோவிக்கவும் செஞ்சுட்டார். வலி ரொம்ப அனுபவப்பட்டதால அவருக்கு சங்கடமும் வந்தது. அப்ப ரஜோகுணமும் தமோ குணமும் வந்து சேர்ந்தது அவருக்கு. 57வது ஸ்லோகம். இப்படி இவருக்கு கோபம் வந்தது, வலி வந்தது, சங்கடம் வந்தது. இதனால அங்க என்ன ஆச்சு? சக்ரன் மூத்ர நிரோதோ பூத் சைனிகானாம் து தட்சணாத் விசேஷேண துபூபஸ்ய சாமாத்யஸ்ய சமந்ததா. அந்த நொடியிலேயே அங்க இருக்கிற ராஜாவோடு சைனிகர்களுக்கெல்லாம் மூத்திரம் போக முடியலை, மல விசர்ஜனம் நடத்த முடியலை. ராஜாவுக்கும் அதே நிலைமைதான் உண்டாச்சு, மந்திரிகளுக்கும் அதே நிலைமைதான் உண்டாச்சு. ஆருக்கும் மூத்திரம் போக மாட்டேங்கிறது, மல விசர்ஜனமும் நடத்துறதுக்கு சாதிக்க மாட்டேங்கிறது. 58வது ஸ்லோகம். கஜோஷ்ட்ரதுரகாணாம் ச சர்வேஷாம் பிராணினாம் ததா ததோருத்தேஷக்யன் மூத்ரே ஷர்யாதேர் துக்கிதோ பவத். ஆனைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் குதிரைகளுக்கும் என்னத்துக்கு சொல்லணும்,
எல்லா பிராணிகளுக்கும் அந்த டைம்ல மலமூத்திர விசர்ஜனம் செய்யறதுக்கு தடங்கள் உண்டாச்சு. அந்த டைம்ல சரியாதி அப்படிங்கிற ராஜாக்கு ரொம்ப ரொம்ப சங்கடம் வந்தது. 59வது ஸ்லோகம். சைனிகை கதிதம் தஸ்மை சக்ருன்மூத்திர நிரோதனம் சிந்தயாமாச பூபாலா காரணம் துக்க சம்பவே. சைனிகர்கள் அவளுக்கு மலமூத்திரம் செய்யறதுக்கு சாதிக்கலை அப்படிங்கிற விஷயத்த ராஜா கிட்ட சொன்னா. ரொம்ப ரொம்ப சங்கடகரமான அந்த விஷயம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ராஜா இப்படி யோசனை பண்ணினார். என்னவாக்கும் இப்படி எல்லாருக்கும் மலமூத்திர விசர்ஜனத்துக்கு தடங்கள் உண்டாகிறது, ஆருக்குமே மலமூத்திர விசர்ஜனம் செய்யறதுக்கு சாதிக்கிறது இல்லை அப்படின்னா அதுக்கு ஏதாவது பிரகிருதியில உண்டான ஏதோ ஒரு காரணமாயிருக்கும். அது என்னவாக்கும் அப்படின்னு ராஜா யோசிச்சார். 60வது ஸ்லோகம். விஜிந்த்யாஹா ததோ ராஜா சைனிகான் ஸ்வஜனாம்ஸ்ததா கிருஹமாகத்ய சிந்தார்த்த கேனேதம் துஷ்கிருதம் கிருதம். யோசனை பண்ணிண்டு சிந்தனை பண்ணிண்டு அவரோடு ராஜதானிக்கு வந்து சேர்ந்தார் ராஜா. சைனிகர்கள் கிட்டையும் அதே மாதிரி பந்து மித்ராதிகள் கிட்டையும் கேட்டார். ആരാക്കും നിങ്ങൾ ആരാതും ഏതാതും ദുഷ്പ്രവൃത്തി ചെഞ്ചിരിക്കേടാ, അടുത്ത വാൾക്ക് മനസ്സ് നോക്കറാ മാതിരിയോ ശരീരം നോക്കറാ മാതിരിയോ ആരാതും ഏതാതും ചെഞ്ചേടാ. 61வது ശ്ലോകം. सरस पश्चिमे भागे वनमध्ये महातप चवनस्तापसस्तत्र तपश्चरति दुश्चरम्. നമ്മളിപ്പോ പോനോമേ அந்த சரஸோடு மேற்கு பக்கத்துல வனமத்தியத்துல ശ്രേഷ്ഠനാன ഒരു തപസി കഠിനമായിട്ട് തപസ് ചേരാർ ചവന മഹർഷി அப்படினாക്കും അവരുടെ പേര്. 62வது ശ്ലോകം. കേനാപ്യപകൃതം തത്ര താപസേഗ്നി സമപ്രവേ തസ്മാത് പീഡാ സമുത്പന്നാ സർവേഷാമിതി നിശ്ചയ. அக்னி துல்லியம் தேஜஸ்வியா இருக்கிற அந்த தபஸ்வி கிட்ட ஆராதும் தவறு பண்ணிட்டேளோ, ஒருவேளை அதனாலே ஆயிருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை எல்லாருக்கும் உண்டானது. இப்படி ஒரு நோய் எல்லாருக்கும் வந்து சேர்ந்ததுக்கு காரணம் அந்த தபஸ்விய ஆராது உபதிரவிச்சிருப்பேள். சொல்லுங்க எங்கிட்ட ஆராக்கும் அந்த பிரவൃத்தி செஞ்சது. மலமூத்திர விசர்ஜனம் நடத்த முடியலை அப்படின்னா அது ஒரு நோயாக்கும். இப்படி ஒரு நோய் எல்லாருக்கும் வந்து சேர்ந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு துரிதம் அனுபவிக்கிறதுக்கு காரணம் உண்டாகணும் அப்படின்னா, இப்படி ஒரு காரியம் உண்டாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது மஸ்ட் ஆயிட்டும் உண்டாகணும். அப்போ ஆராக்கும் அந்த தபஸ்வியை துரோகிச்சு அதை எங்கிட்ட வந்து சொல்லுங்கோம் அப்படின்னு ராஜா சொன்னார். 63வது ஸ்லோகம். तपो वृद्धस्य वृद्धस्य वरिष्ठस्य विशेषदा केनाप्यपकृतं मन्ये भार्गवस्य महात्मना. വൃദ്ധനും തപോവൃദ്ധനും ശ്രേഷ്ഠനും മഹാത്മാവുമാണ് அந்த மாமுனிகிட்ட ஆராதும் அபராதம் செஞ்சிருப்பேள் அப்படிங்கிறதாக்கும் என்னோடு நினப்பு. அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு நோய் இங்க வராது. 64வது ஸ்லோகம். ஞாதம் வாயதி வாஜ்ஞாதம் தஸ்யேதம் பலமுத்தமம் கைச்ச துஷ்டை கிருதம் தஸ்ய ஹேலனம் தாபசஸ்ய. தெரிஞ்சோ தெரியாமையோ ஆயிருக்கலாம். அப்படி ஒரு துஷ்பிரவൃത്തി ആരാതും செஞ்சது. ஆனா അതിനോട് பலனாக்கும் இப்ப நம்ம எல்லாரும் அனுபவிச்சுருக்கோம். ஆராதும் துஷ்ட புத்தியாயிட்டு அந்த தாபசனை துரோகிச்சிருப்பேள். இல்லைனா இப்படி ஒரு விஷயம் இங்க நடக்காது. 65வது ஸ்லோகம். இதி பிருஷ்டாஸ்தமூஜுஸ்தே சைனிகா வேதனார்திதாः மனோவாக்காய ஜனிதம் ந வித்மோபகிருதம் வயம்.
இப்படி சொன்ன ராஜா கிட்ட வலியால துடிச்சுட்டு இருக்கிற, மலமூத்திர விசர்ஜனம் செய்ய முடியாத அவஸ்தையில வலி உண்டாகும். அந்த வலியில துடிச்சுட்டு இருக்கிற சைனிகர்கள் எல்லாம் சொன்னா, மனசா வாஜா கர்மனா, நாங்கள் இப்படி ஒரு அபராதம் செய்யவே இல்லை, எங்களுக்கு தெரியாது மகாராஜாவே அப்படின்னு இப்படி சொல்லிட்டு சப்தம காண்டத்துல 2வது அத்தியாயம் முடிவடைகிறது.